இலங்கையின் பல அரசியல்வாதிகளின் பிரமிக்க வைக்கும் அளவில் சொத்து மதிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் மிக முக்கியமாக ஆளும் தரப்பின் பலரின் சொத்து மதிப்புகளும் வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தொடக்கம் பலரின் சொத்து மதிப்புகள், அதிலும் வசந்த சமரசிங்கவின் சொத்து மதிப்புகள் 27 கோடிகள் என கூறப்படுகின்றது. இது பலராலும் விமர்சிக்கப்படும் ஒரு விடயமாகவும் காணப்படுகின்றது. அரசியலில் மாத்திரம் ஈடுபட்ட ஒருவரால் எவ்வாறு சொத்துக்கள் பெறப்பட்டது என்ற கேள்வியை பலரும் எழுப்பியிருந்தனர். அதே போன்று எதிர்க்கட்சி பல உறுப்பினர்களும் சொத்து விவரங்களை வெளியிடாத நிலையும் காணப்படுகின்றது. அதிலும் ஒரு சிலரின் சொத்துக்கள் வெளியிடப்பட்டுள்ளது. என்றாலும் இதற்கு முன்னர் பல அரசியல்வாதிகள் ஊழலிலே ஈடுபட்டு சொத்துக்களை கொள்ளையடித்த நிலையில் இவ்வாறு சொத்துக்களை வெளியிடுவதனால் 5 வருடங்களின் பின்னர் அவர்களின் சொத்துக்களை அவதானிக்கும் பொழுதே அவர்கள் கொள்ளை அடித்துள்ளனரா இல்லையா என்பது வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படும். என்றாலும் பினாமிகளின் பெயர்களில் பல அரசியல்வாதிகள் சொத்து சேகரித்துள்ள நிலை இன்று வரைக்கும் இலங்கையில் தொடர்கின்றது.